நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை ஒழுங்காக செய்யுங்க. இப்போ பெண்களுக்கு எதிரான குற்றம் அப்படின்னா, நீங்கள் முதல்ல செய்ய வேண்டியது, இப்போ அவர் நேத்திக்கு வந்து ஒரு ஏஐல வந்து ஒரு படமெல்லாம் போட்டு காமிச்சாங்க. அந்த படம் ரொம்ப அந்த டாக்கியாக அது ஒரு சினிமா படத்தோட மோசமாக இருந்தது. ஒரு பெண் தனியாக போயிட்டு இருக்காங்க. திடீர்னு 3 பேர் கைலி கட்டிட்டு அப்படியே பின் தொடர்ந்து வராங்க. உடனே ஊயின்ட்டு ஏதோ வந்து அந்த பொண்ணை போய் மிரட்டுறாங்க. சர்ருன்னு ஒரு ஜீப் வந்து நிக்குது. அதுலேருந்து ஒரு பெண், "என்ன நடந்துகிட்டு இருக்கீங்க?" அப்படின்ட்டு ஒரு பெண் காவலர் குதிக்கிறாரு. அவர் தான் வந்து சிங்கப்பெண் அதிரடிப்படையுடைய காவலர். உடனே இந்த 3 பேரையும் பிடிச்சி உள்ள போட்டு பிரச்சனை சால்வ் ஆயிடுது. இப்படியெல்லாம் நாட்டில் இருந்ததுன்னா, பெண்களுக்கு எதிரான குற்றம் என்ன, ஆண்களுக்கு எதிரான குற்றமும் நடக்காமல் இருக்கும். ஆனால் லைஃப் அவ்வளோ சிம்பிள் கிடையாதுங்க. உங்களால் வந்து எல்லா இடத்தையும் ரோந்து போக முடியாது. எல்லா இடத்துலையும் சிசிடிவியை ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா எல்லா இடத்துலையும் ட்ரோனை பறக்க விட முடியாது. அதுக்கெல்லாம் வந்து அதுக்கான ரிசோர்ஸஸ் நம்மகிட்ட கிடையாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும் அப்படின்னா, புலனாய்வு செய்துக்கிட்டே இருக்கணும். யாரெல்லாம் பெண்களுக்கு எதிரான குற்றத்தை தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள், அது நிறைய கண்டுபிடிக்க முடியும். பெண்களுக்கு எதிரான குற்றத்தை செய்பவர்கள் அப்படிங்கிறது ஒரு ப்ரொஃபைலிங் அப்படின்னு இதுக்கு சொல்லுவாங்க. சைக்கலாஜிக்கல் ப்ரொஃபைலிங். அப்போ யார் இவர்கள், என்ன பேக்ரவுண்ட் இவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத ஆராய்ந்து, அந்த மாதிரியான ஆட்களை பற்றிய துப்புகளை நீங்கள் சேகரித்து கொண்டே இருக்க வேண்டும்.